ஹலோ மேடம். ஹலோ மீரா மேடம், இன்னைக்கு நம்ம வந்து ருசியோ ருசியில ரொம்ப ஸ்வீட்டான ஒரு டிஷ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னேன். அது என்ன ஸ்வீட் அப்படிங்கிற அந்த இதை வந்து நீங்களே ரிவீல் பண்ணுங்க. ஓகே, நீங்க மில்க் ஹல்வா பண்ணலாம். பால்கோவா ஃபேமிலி தான். பட் யூ ஒன்ட் பிலீவ் 5 மினிட்ஸ்ல பண்ண போறோம். ஓ, பிகாஸ் இந்த பால்கோவான்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ அது வந்து நிறைய பேரோட ஃபேவரட். ஆமா, அந்த பால்கோவா பாத்தீங்கன்னா அது செய்யறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பால் வந்து கொதிச்சு 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 வச்சுட்டு அந்த கோவா மாறணும் சுண்டி அப்படியே லைக் ஒரு 2 hours கேஸ் கண்டிப்பா உட்காரணும். அதுவும் கீழே ஒட்டாம பார்க்கணும். இது வந்து கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் ஸ்டில் தெரியாதவங்களுக்கு ஷோ வெரி வெரி சிம்பிள். 5 மினிட்ஸ் கூட ஆகாது. ஓகே, அது மட்டும் இல்ல, நீங்க ரொம்ப கம்மி டிஷஸ் தான் வச்சிருக்கீங்க. இத வச்சு தான் பண்ண போறோம். அவ்வளவுதான், சுகர் கூட கிடையாது இதுல. ஓகே, சோ இன்னைக்கு நம்ம வந்து மில்க் ஹல்வா அப்படின்னு சொல்றாங்க. நான் இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா பால்கோவா மாதிரியே இருக்குமா. அந்த பால்கோவா அதுவும் 5 நிமிஷத்துல சக்கரை கூட இல்லாம எனக்கு வந்து ரொம்ப கம்மியான டிஷஸ் வச்சு செய்ய, அந்த இன்கிரீடியன்ஸ் வச்சு செய்ய போறாங்க. ஸோ அப்படி என்ன செய்ய போறாங்க, எப்படி செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்கிரீடியன்ஸ் பார்க்கணும் இல்லையா. இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டுக்கு சக்கரை இல்லாமல் எப்படி பண்றது அப்படின்னு பெரிய டவுட் இருக்கும். ஸோ சொல்லுங்க மேம், சக்கரை இல்லாமல் எப்படி நம்ம இதில் செய்ய போறோம்? கண்டென்ஸ் மில்க். ஓகே ஓகே, மில்க் சுகர் எல்லாமே இதுலயே அடங்கிடுது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் தயிர். வெரி அன்யூஷுவல் இன்கிரீடியன்ட், பட் அதுதான் உங்களுக்கு இட்ஸ் கோயிங் டு கிரியேட் த மேஜிக் இங்க. ஓகே, ஸோ தயிர், இது வந்து கார்னிஷிங் நட் தேவைப்பட்டா போடலாம், வேண்டாம். குங்குமப்பூ, இதுவும் கார்னிஷிங். இது ரெண்டும் அரைக்க, இதோட ஃப்ரிக்ஷன் கோசரம் கொஞ்சம் சக்கரை வச்சிருக்கேன். அது கிரைண்ட் பண்றச்சு. ஓகே, ஒரு இந்த பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஸ்பூன் கூட இல்ல, 1/4 டீஸ்பூன் தான் இருக்கும். ஓகே, கண்டென்ஸ்டு மில்க் வந்து எவ்வளவு வேணும்? ஒரு டின் ஈஸியா கெட் 200 கிராம் பால்கோவா ஈஸியா கிடைக்கும். ஓகே, ஸோ ஒரு டின் கண்டென்ஸ்டு மில்க். அந்த கண்டென்ஸ்டு மில்க்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பாலுடைய அந்த எசன்ஸ், அப்புறம் வந்து அந்த சக்கரை, ஏன்னா பால் வந்து கொதிச்சு 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 கண்டென்ஸ் ஆனதோடைய அந்த மில்க் தானே இது. ஸோ அதுலேயே எல்லாமே இருக்கு. ஒரு டின் கண்டென்ஸ்டு மில்க்குக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் எடுத்திருக்கோம். அதில் எவ்வளோ சேர்க்கணும்னு பார்த்துக்கலாம். அண்ட் கொஞ்சம் நட்ஸ், எனி நட்ஸ், என்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் saffron, அதாவது குங்குமப்பூ வேணும். ஸோ அந்த குங்குமப்பூவோட கலந்து அதை இது பண்ணுறதுக்காக கொஞ்சம் சக்கரை, ஒரு 1/4 டீஸ்பூன் சக்கரை வேணும். அவ்வளோதான் இல்லையா? அவ்வளோதான். ஸோ இப்போ தயிர் பார்த்தீங்கன்னா புளிச்சிருக்கணுமா புளிக்காம இருக்கணுமா? ரொம்ப புளிப்பு இல்லாம இருந்தா பெட்டர். அதுக்கு சப்புன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப புளிப்பு. நார்மல். ஓகே, எப்படி செய்யறது ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டென்ஸ் மில்க் ஒரு மைக்ரோவேவ் சேஃப் டிஷ்ல ஃபுல்லா ஆட் பண்றேன் நான். நல்ல டீப் டிஷ்ஷா எடுத்துக்கோங்க, ஸோ தட் உங்களுக்கு அந்த டெப்த் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பொங்கும் ஃபைனல் ஸ்டேஜஸ்ல. ஓகே, ஃபிளாட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சும்மா சும்மா திறக்க வேண்டியது வரும். ஓகே, ஸோ இது வந்து நான் ஒரு 3 மினிட்ஸ் மைக்ரோவேவ் பண்ண போறேன். 1 மினிட் இன்டர்வல்ல ஸ்டரிங். ஓகே, ஸோ ஏன்னா லாஸ்ட் மினிட்ல தான் உங்களுக்கு ரொம்ப பொங்கும். யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஓகே, ஸோ இது வெறும் கண்டென்ஸ்டு மில்க் தான். ஆமாம், அவ்வளோதான். ஸோ கண்டென்ஸ்டு மில்க்கை மைக்ரோவேவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 1 மினிட் வைக்கிறேன். ஸோ அதை எடுத்து இன்னொரு தடவை கலரிட்டு again 1 minute and again stirring, again 1 minute, 1 minute. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 1 மினிட் வச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி வந்து இது ஹல்வாவா மாறுது, இல்லை இது எப்படி பால்கோவா மாறுதுன்னு பார்க்கலாம். இந்த 1 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம ஒரு கலரை கொடுத்துட்டு அகைன் வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் 1 மினிட்ல அவ்வளோ சேஞ்சஸ் ஒன்றும் தெரியாது. செகண்ட் 1 மினிட்ல கொஞ்சம் பொங்கி கொஞ்சம் கொஞ்சமா என்னடா ஒண்ணுமே ஆகலையேன்னு தோணும் ஃபர்ஸ்ட் மினிட்ல. தென் தேர்ட் மினிட்ல யூ வில் கெட் தட். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ஸ்டு மில்க்கு ஆகுற செலவும் அந்த பால் சக்கரை நல்லா கொதிச்சு அந்த கேஸ் செலவு எல்லாம் பார்க்கும்போது ஈக்குவலா தான் போனேன். ஆமா, அவ்வளோ. அண்ட் மோர் ஓவர் நம்ம அந்த கேஸ் கிட்ட உட்காந்து. ஆமா. ஓகே, ஃபர்ஸ்ட் 1 மினிட் ஆயிடுச்சு. நோ சேஞ்ச் நான் சொன்னேன் இல்லையா? ஆமா, ஜஸ்ட் நம்ம சேஃப்டிக்கு தான். அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளேவர் விட ஆரம்பிக்கும். லூசன் அப் ஆயிடுச்சு இல்லையா? முதல்ல ரொம்ப திக்கா இருந்தது ஊற்றும் போது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இது கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் தின்னா இருக்கு. ஸோ செகண்ட் 1 மினிட் வைக்கிறேன்.
ஓகே, அடுத்த ஒரு நிமிஷம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் 1 மினிட்ல பாத்தீங்கன்னா சில சேஞ்சஸ் இருக்கும் அந்த கண்டென்ஸ்டு மில்க்ல அப்படின்னு சொன்னாங்க. என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் 1 minute ஓவர். பாருங்க கொஞ்சம் நொர கட்டின்னு வர ஆரம்பிக்கிறது. ஆமா. ஓகே, கொஞ்சம் நல்லா கொதிச்சு அந்த பொங்கி இல்லையா? ஸோ ஒரு ஸ்டர் கொடுத்துடலாம். ஸோ இப்போ அது கொதிச்சிருக்கும் போது அந்த ஃப்ளேவர் இஸ் நைஸ்ல, ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா அந்த ஸ்வீட்டோடைய அந்த டேஸ்ட் வந்து அந்த வாசனையிலே தெரியுது. இப்போ 3rd minute வச்சிருக்கேன். ஓகே, இப்போதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கொஞ்சம் பொங்கரிச்சு ஓபன் பண்ணி ஒரு கலரிட்டு ஓகே ஓகே. ஸோ இப்போ ஓபன் பண்ணலாம். ஓகே, 3 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. பாருங்க லேசா ஆடை ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. ஆமா. ஸோ இப்போ தயிர் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இந்த எல்லா தயிரும் ஆட் பண்ண. ஆமா, 2 tablespoon எக்ஸாக்ட்லி. ஓகே, ஸோ நம்ம இந்த கண்டென்ஸ்டு மில்கோட 2 tablespoon தயிர் சேர்க்கிறோம். ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் மினிட்ல எந்த சேஞ்சஸும் தெரியல. செகண்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ஸ்டு மில்க் நல்லா கொதிச்சு பொங்க ஆரம்பிச்சது. 3rd மினிட்ல நல்லா பொங்கி கொஞ்சம் திக் ஆயிடுச்சு. ஆமா. ஓகே, இப்போ தயிர் ஆட் பண்றேன். ஃபுல்லா அவ்வளோ மிக்ஸ் ஆகலன்னு கவலைப்பட வேணாம். இதுல ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடும். அது அகைன் நம்ம மைக்ரோவேவ் பண்ண. ஆமா, 2 minutes இப்போ பண்ண போறோம். அப்போ எப்போ ஒரு கண்ணு வச்சுக்கலாம், பொங்கிட்டுனா எடுத்து ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 2 minutes. ஃபர்ஸ்ட் 1.5 minutes வைக்கிறேன், தென் அப்புறம் half. ஓகே, 1.5 minutes வச்சிருக்கோம். நடுவில் உங்களுக்கு வந்து பார்த்துட்டே இருங்க. ரொம்ப பொங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஓபன் பண்ணி ஒரு ஸ்டிர் கொடுத்து கண்டினியூ பண்ணலாம். ஆமா, அதான் டீப் டிஷ்ஷா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, இல்லாட்டி பொங்கி வெளியே பொங்கி அது ஊத்திரும் இல்லையா? ஆமா, க்ளீன் பண்றது தான் ப்ராப்ளம். எடுத்து ஒரு தடவை கலரிடுறேன். ஓகே, பாருங்க பால்கோவா ஸ்டேஜ் வரப்போகுது. எஸ், வாவ், நல்லா ரொம்ப ஒரு மாதிரி நுரையா இருக்கு இல்லையா? ஆல்மோஸ்ட் இது இன்னும் திக்கன் ஆகுமா? ஆகும். ஸோ லாஸ்ட் 30 seconds வைக்கிறேன். நம்ம 1.5 minutes வச்சிருந்தோம் இல்லையா? இப்போ அகைன் அடுத்த 30 seconds வச்சுட்டா கம்ப்ளீட் ஆகும். ஆமா, இந்த 30 seconds will keep a அது கண்ணு வச்சுக்கலாம். என்ன சொல்லுவே நல்லா பொங்கிடும். அது ஈவன் தோ பொங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா. ஐ திங்க் அந்த தயிர் சேர்த்தவன சம் மேஜிக் இஸ் ஹேப்பனிங். ஆமா, அது ஒரு மாதிரி இதாகும் இல்லையா? நல்லா அது ஒரு மாதிரி திக்கன் ஆக ஆரம்பிக்கும். அதான் அந்த திரியா உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் கொடுக்கும். ஓகே ஓகே, கரெக்டா. So it's ready. வாவ், அந்த பால்கோவா ஸ்டேஜ் வந்துருச்சு. அவ்வளவுதான். ஸோ இதுல டைம் டிஃபால்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா you'll get the result. எஸ், ஆனா அந்த கரெக்டா நீங்க அந்த டைம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 நிமிஷம் வந்து ஒவ்வொரு நிமிஷமா நம்ம இது பண்ணணும். ஆமா, ஃபர்ஸ்ட் 1 minute வச்சுட்டு அது 1 minute அப்புறம் ஒரு கலர், திரும்ப அகைன் 1 minute, திரும்ப அந்த ரெண்டாவது 1 minute அப்புறம் எடுத்து திரும்ப ஒரு கலர் கலரணும். மூணாவது 1 minute வைக்கும்போது நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. பொங்கும் போது ஒரு ஸ்டிர் கொடுத்துட்டு அப்புறம் அதை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ 3 minutes முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க தயிர் ஆட் பண்ணுங்க. தயிர் ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா 2 minutes. அந்த 2 minutes ஃபர்ஸ்ட் நாங்க 1.5 minutes வச்சோம். அப்புறம் அகைன் ஒரு 30 seconds. ஸோ அப்பப்போ எப்போ பொங்குதோ அப்ப நீங்க ஒரு ஸ்டிர் கொடுத்துட்டு அகைன் கண்டினியூ பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த பால்கோவாவுடைய அந்த ஸ்டேஜ், பால்கோவா மாதிரியே அந்த திரியா ஒரு மாதிரி இல்லையா? ஓகே,
ரொம்ப அது எவ்வளோ வந்திருக்கு அமௌண்ட் குவான்டிட்டியும் நல்லா வந்திருக்கு. இப்போ என்னென்ன ஆட் பண்ண போறோம்? ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சாஃப்ரன் அதாவது குங்குமப்பூ ஆட் பண்ணிடலாம். ஸோ குங்குமப்பூ இதில் போட்டுமா? ஆமாம், இதெல்லாம் நம்ம ஆப்ஷனல் தான். ஓகே. சர்க்கரை பாருங்க, கொஞ்சம் சர்க்கரை தான், 1/4 ஸ்பூன் சர்க்கரை. ஏன்னா இல்லைன்னா அந்த குங்குமப்பூ வந்து அதோட ஒட்டிக்கும், வந்து கிடைக்காது. ஓகே. அண்ட் நட்ஸ் ஃபைனல் சர்விங் அப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. சரி, இந்த கலர் கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் கொடுக்குமா இது? மைல்டு அங்கங்கே யூல் ஹேவ் அந்த த்ரெட் மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் ஏலக்காய் வேணா ஏலக்காய் ஆட் பண்ணலாம். பட் பால் ஹல்வாவாக சாப்பிட்றதுக்கு பியோர் பாலாக இருந்தால் பெட்டர். ஓகே. ஸோ இப்போ சர்வ் பண்ணு. இது நம்ம வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி கூட சாப்பிடலாம் தாராளமாக. ஸோ இன்னும் கொஞ்சம் அது அப்படியே இறுகிக்கும். இதுவே பாத்தீங்கன்னா பால் சம்பந்தப்பட்டது எல்லாமே வந்து கொஞ்சம் ஆறும் போதே இருக்கும். இதை விட கொஞ்சம் ஆறிட்டுன்னா உங்களுக்கு நல்லா பால் பண்ண முடியும். ஓகே. நல்லா ஐ மீன் ஒரு உருண்டை பிடிச்சி அப்படியே சாப்பிடலாம். இது வந்து ஏதாவது சம் பிளேஸோட ஆத்தென்டிக் டிஷ் அது? அப்படிலாம் இல்லை, ஷார்ட்கட். ஓகே. பிகாஸ் பயிரை வச்சு இந்த மாதிரி ஒரு சம்திங் வித்தியாசமா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப ஈஸியா ஒரு ஷார்ட்கட் பால்கோவா, ஒரு மில்க் ஹல்வா மாதிரி சூப்பர்பா இருக்கு. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சூடா இருக்கு. ஆமா, பிகாஸ் ஸ்வீட்டான எந்த விஷயம் ரொம்ப சூடா இருந்தா கஷ்டம் சாப்பிட்றதுக்கு. ரியல் பால்கோவா மாதிரியே இருக்கு. ஐ திங்க் இவ்வளோ ஈஸியா இவ்வளோ சிம்பிளா பால்கோவா வந்து யாராலையும் பண்ணவே முடியாது. ஆமா, ரொம்ப குவிக்கா. உங்களுக்கு பாருங்க, பேக்கெட் பால்லாம் கால்குலேட் பண்ணீங்கன்னா இது கரெக்டா இருக்கு. ஏன்னா பால் அதை வந்து ரொம்ப நேரம் நின்று ரொம்ப டைம் எடுக்கும். கரெக்ட். ஆமா. அண்ட் இந்த தயிர் சேர்த்த உடனே அந்த ஒரு மாதிரி திருத்திரியா இருக்கிற அந்த எஃபெக்ட் வந்து சூப்பர்வா இருக்கு. ரியல் பால்கோவாவோட அந்த எஃபெக்ட் கிடைக்குது. ஸோ எனி ஃபெஸ்டிவல் கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வீக்கெண்ட் கூட ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ செஞ்சு வச்சு நீங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணி கூட சாப்பிடலாம், சூப்பர்வா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேம். நிறைய நம்ம டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ் தான் பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு ஆத்தென்டிக் டிஷ், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பால்கோவாவை எப்படி ரொம்ப ஈஸியா பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் வியூவர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஷியோர். தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னைக்கு நம்ம பார்த்த